நம்ம அண்ணன் தளபதிடா, என் அண்ணன் போல் யாரும் இல்ல. கெத்தா நாம எல்லாம் தளபதி போல, ஏ பசத்துக்கு அதிபதிடா, ஏ நம்ம அண்ணன் தளபதிடா, அண்ணன் போல் யாரும் இல்ல. கெத்தா நாம எல்லாம் தளபதி போல, அழகா சிரிப்பாருடா, அன்பான பாருடா, வீர தமிழாருடா, அண்ணன் இருக்காரு வேற என்ன வேணரா, பட்டி ரசாவா நிப்பேன்டா. நான் உருவாக்க தெரிஞ்சவன், அதனால நான் எவனை பத்தியும் கவலை பண்ண அவசியம் எனக்கு கிடையாது. வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன், அதனால நான் எவனை பத்தியும் கவலை பண்ண அவசியம் எனக்கு கிடையாது. கொல்ல போறானா டேய்? என்ன பிடிச்சவள தோடி பேரு காட்டா வெளியில முடிஞ்ச தொட. அது என்னடா பூமியில் ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்ல, இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கோப்பிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்ற சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, ஏலி பண்ண. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றது இல்ல. 1 அடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணு தான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாரியை தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்த வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்க பாறையில் இடிச்சு. தங்க பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோண்டணும்னு தோணல பத்தியா? ஸ்ரீதர், தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும். டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலையும் நம்ம முன்னேற முடியாது. அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க. இந்த ஒழுக்கம்தான் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலையும் நம்ம முன்னேற முடியாது. அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்க. இல்ல மண்ணோட மண்ண மக்கி போயிடும். தோத்து போறது அவமானம் இல்ல, விழுந்தாலும் அருவியா விழணும். தேங்கி நீ நான் சாக்கடை ஆடுவேன். ஏய், எதுவுமே இல்ல ஏன் புலம்புறீங்க? வெறும் கையை நினைச்சா முட்டாள்தனம். 10 விரல் இருக்குன்னு யோசிச்சு பாரு, வாழ்றதுக்கு 1000 வழி கிடைக்கும். இதே முடியலன்னு சொல்றியே, முயற்சி பண்ணியா? பண்ணணும்.